قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறைவனின் மாபெரும் கிருபையால் எங்களது இரண்டாவது வெளியீடான தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமையா என்ற இந்த குறுந்தகடு உங்கள் விழிகளில் பதிவாகி நிற்கிறது. 2 மாதத்திற்கும் மேலாக இடைவிடாது செய்த முயற்சி, இரவு பகல் பாராது செய்த பணிகள், பொருளாதார சுமைகள், இதற்கு மத்தியில் நாங்கள் இந்த குறுந்தகடை தயாரித்துள்ளோம். அல்ஹம்துலில்லா. ஏகத்துவ பிரச்சாரத்தில் மேலும் பல தலைப்புகளில் ஆங்கிலத்தில் தலை சிறந்த சர்வதேச அளவில் அறியப்பட்ட மார்க்க அறிஞர்களான அஹ்மத் தீதாத், அபு ஆமினா பிலால் பிலிப்ஸ், யூசுப் எஸ்டஸ், யாசர் காசி, யாசர் ஃபசாஹா, சாலிம் அல் அம்ரி, அப்துல் ரஹீம் கிரீன் போன்றோருடைய சொற்பொழிகளை தமிழில் கொண்டு வர நாங்கள் முழு முயற்சி எடுத்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ். இப்பணிகள் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனிடம் நாம் பிரார்த்திப்போமாக. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பல பொருளாதார ரீதியான சிரமத்துக்கு மத்தியில நாங்கள் இந்த சிடியை மொழி மாற்றம் செய்து தயாரித்திருக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் இதை காப்பி செய்து விற்பனை செய்யாதீர்கள். IIM வெளியிட்டிருக்கின்ற ஒரிஜினல் சிடியை வாங்கி எங்களுக்கு ஆதரவு தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் தன் தூதர்களை மனித சமுதாயத்திற்காக அனுப்பி வைத்தான். அவர்கள் இருளிலிருந்து மக்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து இறைவனின் மகத்துவத்தை பற்றிய அழகிய உபதேசங்களை போதித்து மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். இஸ்லாமிக் ரிசர்ச் பவுண்டேஷன் IRF என்ற அமைப்பு 1991 ஆரம்பிக்கப்பட்டது. இறைவனின் இறுதி வேதத்தை மக்களிடம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. மக்கள் இஸ்லாத்தை நன்கு புரிந்து விஞ்ஞான ஒளியில் ஆய்வு செய்திட மக்களுக்காக பல சாதனங்களை IRF அமைத்துக் கொடுத்துள்ளது. இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்துகளுக்கு பதில் தரும் விதத்தில் IRF பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. மேலும் IRF தாவா பயிற்சியின் மூலம் பல தாயிக்களை உருவாக்கி வருகிறது. அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் தொகுத்து 150 நாடுகளுக்கும் மேலாக தொலைக்காட்சியின் மூலம் நல்ல பல அரிய தகவல்களை உலக மக்களுக்கு அது தந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் ஜாகிர் நாயக் IRF-இன் நிறுவனர் ஆவார். அவர் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு விளக்கிட உலகின் பல பாகங்களுக்கு சென்றுள்ளார். உதாரணமாக அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கும் சென்றுள்ளார். இஸ்லாத்திற்கு எதிரான கேள்விகள் மற்றும் நச்சு கருத்துக்களை மீடியா மூலம் பரப்பிக் கொண்டிருப்போருக்கும் அவர் தக்க பதில்களை அளித்து வருகிறார். டாக்டர் ஜாகிர் நாயக் ஒரு மருத்துவர். அவருடைய சொற்பொழிவு முடிந்த பின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மக்கள் கேட்கும் கேள்விக்கு அறிவு மற்றும் தர்க்க ரீதியான பதில்களை தருகிறார். மேலும் அவர் மற்ற மதங்களின் வேத புத்தக குறிப்புகளை தருவதிலே திறமை மிக்கவர். டாக்டர் ஜாகிர் நாயக் பல தாயிக்களை உருவாக்கி வருகிறார். IRF இணையதளம் மூலமும் பல தாயிக்களை உருவாக்கி வருகிறது. நீங்களும் இணையதளம் மூலம் தாவா பயிற்சி பெறலாம். டாக்டர் ஜாகிர் நாயக்கின் பிரச்சாரங்கள் ஆடியோ, வீடியோ, CD மற்றும் DVDகளாக கிடைக்கும். முஸ்லிம் மற்றும் ஏனைய மதத்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி தவறாக புரிந்து வைத்துள்ள கருத்துக்களை அவர்களின் இதயத்திலிருந்து அகற்றிட டாக்டர் ஜாகிரின் சொற்பொழிவு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தை பற்றிய ஐயங்களை கேட்க விரும்பினால் இணையதளம் மூலம் நீங்கள் உங்களது சந்தேகங்களை கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இஸ்லாமிக் ரிசர்ச் பவுண்டேஷன், 56/58 டாண்டல் ஸ்ட்ரீட், நார்த், தோங்கிரி, மும்பை. தொலைபேசி எண் 23736875. ஃபேக்ஸ் 91222373
0689. இமெயில் islam@irf.net. வெப்சைட் www.irf.net. செப்டம்பர் 11 முஸ்லிம்களால் செய்யப்பட்டது என்பதற்கு எந்த ஆவண ஆதாரங்களும் இல்லை. வெறும் யூகம் மட்டும்தான். முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல்வாதிகள் தான் காரணம். பணத்திற்காக, அதிகாரத்திற்காக, ஓட்டு வங்கிக்காக. ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், கொள்ளையடிக்கப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் எண்ணெய் வளம். இது யாவரும் அறிந்த ரகசியம். புத்த தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள், சீக்கிய தீவிரவாதிகள், யூத தீவிரவாதிகள், கிறிஸ்தவ தீவிரவாதிகள் என்றெல்லாம் இருக்கிறார்கள். தீவிரவாதம் எந்த ஒரு மதத்தின் தனி உடைமையும் அல்ல.